சார் நாட்டில் ஒரு நாளைக்கு 2 கொலை நடக்குது சார், கற்பழிப்பு நடக்குது சார். அந்த எஸ்பி எந்த எஸ்பி அந்த சம்பந்தப்பட்ட மாவட்டத்தில் எஸ்பி, அந்த கிரைம் டிபார்ட்மெண்ட்டு, கலெக்டரு, எஸ்பி, டிஎஸ்பி யாருமே உண்மை இல்லை சார். எல்லாம் ஸ்டாலின் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இது எல்லாம் கேட்டுங்க, அவர் கையில் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் மேற்பார்வை சரியா இல்லை. இதே பார்த்தீங்கன்னா காமராஜபுரியில் 8 மினிஸ்டர் தான் கக்கண்டம் போலீஸ் துறை அமைச்சர். மாதர் சங்கம் அதெல்லாம் தூண்டுதல் சார், ஆளுங்கட்சி தூண்டுதல். இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சவுக்கு சங்கர் இல்லை, அவர் அடித்து துன்புறுத்தினாங்க, என்னென்ன மழை கழிச்சவர்கள் வீட்டில் பண்ணாங்க. உடனே சீமான் வீட்டில் போய் நான் உனக்கு ஆதரவு கொடுக்குறேன், உன் தொழிலை ஃபாலோ பண்ணு, நான் உனக்கு துணையாக இருக்குன்னு சொன்னார்ல. இப்போ ஏன் மாறி பேசுறாரு? காசுக்கு அடிமை சார். மக்கள் தமிழ்நாட்டில் எல்லாம் குடிச்சர் ஆகிட்டாங்க சார். காசு கொடுத்தாலும் மனம் மாறுறாங்க சார். அதனால மாதர் தப்பே கிடையாது. சீமான் என்ன தப்பு பண்ணாரு? யாருக்கு? அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு தான் உயிரை கொடுத்து போராடுறாரு, ஊர் ஃபுல்லாக சுற்றுப்பயணம் பண்ணுறாரு. இதில் எந்த மாற்று கருத்து சொல்கிறதெல்லாம் கேஸாக போட முடியாது. இதுக்கு அதுக்கு எதாவது ஆதாரம் இருக்கா? அவரை அரெஸ்ட் பண்ண ஆதாரம் இருக்கா? ப்ரூவ் பண்ணுங்க. அது விஷயமா நடவடிக்கை எடுங்க. அவர் ஏதோ மிஸ்யூஸாக பேசினாரா பப்ளிக்கில், இல்லை அவமரியாதை பேசினாரா பெண்களை? அப்போ நீங்கள் முறையாக நடவடிக்கைங்க. தேவையில்லாமல் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு தூண்டுதல் பேரில் யாராரோ ஏதாவது செய்வாங்க. அதுக்குன்னு முகாந்திரம் இருக்கணும். அதாவது சார், ஒரு குற்றம் செய்தால் 36 மணி நேரம் டைம். 5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பொண்ணை விரும்பி பழகுறோம், அதோட தொடர்பு இருக்கிறோம். 36 மணி நேரம் ரைட்ஸு. அதை பொறுத்து எடுக்க முடியும். எடுத்தால் எல்லா மந்திரிக்கு ஆளு பார்த்து பொம்பளை வச்சிருப்பான். அதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் பேசக்கூடாது. இப்போ வந்து விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, எப்படி பாக்குறீங்க? கேள்வி வந்துறேன். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தீங்க? ஏன் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியில் இவ்வளவு வேகமா செயல்படுறோம்? சார், நான் வந்து கோவை ராமகிருஷ்ணன், பழனி பாபா இவங்களோட சமூக ஆர்வலராக இருந்தேன் சார். நான் எம்ஜிஆர் பிள்ளை ஏடிஎம்கே பேச்சாளர். ஏன்னா மாவட்டத்துக்கு 2 பேர் என் தொகுதி பார்த்த மினிஸ்டர்லாம் கண்ணுக்கு முன்னால் 10,000 கோடி காலேஜ் கட்டுறான். இதெல்லாம் எனக்கு வெறுப்புணர்வு. இதை கேட்க ஆள் இல்லை. புதுக்கோட்டையில் ஆள் இல்லை, நான் புதுக்கோட்டை தான். எல்லாரோடையும் பழைய வீரப்பன், விஜய் பாஸ்கர், இன்னும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு என்ன காலேஜ் கட்டி வச்சிருக்கான். அந்த ரைட்ஸே கிடையாது. இதெல்லாம் எதுக்கணும் அப்படிங்கிறது இயக்கம் எதுன்னு சூஸ் பண்ணேன் சார். அதை செந்தமிழ் சீமாங்கிறது அவர் கொள்கை, அவரோட கோட்பாடு, உண்மை தன்மை. இந்த மாதிரியான புது அரசியல் பேசும் விஜய் வர்றானா? ஏன் சீமான் கிட்டே விஷயம் வந்து நல்லா ஒன்று கேட்டுங்க. அடிப்படையின்றி கட்டிய மாலை காத்துக்கு நிற்காதுன்றியா? புரியுதுங்களா? கண்ணதாசன் பாடல் வரிகள். அதாவது பேசிக்கலாக இருக்க 29 வருஷம் சினிபீட்டில் இருந்திருக்கேன். 200 கோடி சம்பளம் வாங்குறீங்க. நீங்கள் வந்து இன்கம் டாக்ஸ் ஹோல்டரு. நீங்கள் ஏதாவது தமிழ்நாட்டில் 1250 ஊராட்சி இருக்குது. ஒவ்வொரு ஊராட்சியில் ஒரு நடபாதை, உங்களுக்கு பள்ளி வசதி, ஒரு சாலை வசதி, படிக்காத வசதி இல்லாமல் பிள்ளைங்களுக்கு செலவு, அந்த ஏதாவது ஒரு கட்டுமானம் பண்ணி நீ செஞ்சு இந்த பாலா லாரன்ஸ் செய்கிறாங்கல்ல, அது மாதிரி நீ செய்யலை. இல்லை பொசுக்கடு வந்து நான் தான் ஜெயிக்கணும், நான் தான் சிஎம்மாக வர்றோம்னாக்கா உன்னுடைய அடிப்படை பேசிக்கலே தப்பு. நீ பண்டமெண்ட்ஸிலே தப்பு. நீ ஏக காலத்தில் என்ன செஞ்சுருக்கணும்? பப்ளிக்கில் வந்து இப்போ நான் எப்படி பேசுகிறேன், நான் எம்எல்ஏ சீட்டு நாளை கேட்கலாம். ஏன்னா பப்ளிக்கில் இறங்கி இருக்கிறேன். நீ ஒரு ஒன்றாவது நடிகர். நீங்கள் வந்து அரசியல் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆதவர்ச்சனை யார், எங்கே இருந்தார்? ஆதவர்ச்சனை வந்து பெரம்பலூர்காரு. சென்னை போய் +2 வரை மட்டும் சென்னையில் போய் படித்தார். கோவளம் ரோட்டில் ஒரு புல்லப் சென்டரில் 7,000 ரூபாய்க்கு சம்பளம் வந்தார். அங்கே மார்டின் குரூப் டைசி அங்கே புல்லப்ஸ் எடுக்க வருது. அதை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு டிஎம்கேவோட வந்து இவரோட சப்ரிவாசனோட இருந்தவர். புரியுங்களா? அதை உடச்சுனா உனக்கு இந்த டிஎம்கேல இருந்தாலும் நீ எப்படி இந்த கட்சிக்கு வந்த? புரியுங்களா? அதே மாதிரி ராபின்சன், ஆரோக்கியதாஸ், நீ எல்லாம் சம்பளம் கொடுத்து ஓட்டு வாங்க முடியுமா தமிழ்நாட்டில்? நீ ஏன் வரலாம் வச்சுக்கிற? 30 வருஷம் உண்டவனுக்கு தான் நான் போஸ்டிங் கொடுக்குன்னு சொன்னீங்கள. புசியானது நீ 4 சாராய கடை வச்சிருக்க. பாண்டிச்சேரியில் 4 சாராய கடையை புசியானது போடுது. நீ சமூக வேலை என்ன பண்ண? அங்கே வர தொண்டனுக்கு நீ தண்ணி கொடுத்தியா சார்? 24 மணி நேரம் கதவை பூட்டி கிடக்கு சார். வந்தவனை ஏன்னு கேட்குறேன் சார். இயக்கம் ஒரு இயக்கம்னா வீட்டுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு போனால் எங்கேருந்து வந்திருக்கீங்க, என்ன வேணும் உங்கள் ப்ரொபோசல், நலத்திட்ட உதவி கேட்கணும் சார். அதுதான் சார் எம்ஜிஆர் பார்க்க போனீங்கன்னு வச்சுங்களேன், சாப்பிட்டியான்னு கேட்பாரு. அது மாதிரி ஒரு ப்ரொபோசல் இருக்குது. அரசியலுக்கு சம்மந்தம் சார். 7 வருஷம் குண்டிக்காரனை போட்டாலும் விஜய்க்கு அரசியல் சம்மந்தம் இல்லை. யாரைனாவது தூக்கி நீ நிப்பாட்டிக்க, எல்லாம் குற்றாலயத்தில் கொண்டு வருவேன். அதை பற்றி சீமானுக்கு வந்து பேசி நெட்வொர்க்கு 15 இயர்ஸ் ட்ரைனிங் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோதான் மேட்ரு. நன்றி.